ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் அழைத்தார். அவர் அழைத்து செல்லும் பாதை கடினமான பாதையாக இருந்தது. நாம அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் நம்ம 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் எத்தனை கலகங்கள், எத்தனை பிரச்சனைகள், சுவிசேஷத்தின் நிமித்தம் வந்த பிரச்சனை. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையிலும் அவன் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். அங்கே ஒரு பக்கம் மரண போராட்டம். அவன் சொல்லுகிறான், நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறிவேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே நான் விரும்புகிறேன். அங்கே ஆண்டவர் கொடுத்த பணியை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு வருகிற எதிர்ப்புகள் அப்போஸ்தலர் 23:10 சொல்லப்பட்டிருக்கும். மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயப்படுகிற அளவிற்கு சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே இரவிலே கர்த்தர் அவனோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? திடன்கொள் பவுலே, நீ திடன்கொள், நீ எருசலேமிலே எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாய் என்பது எனக்கு தெரியும். இப்பொழுது நீ எனக்காக ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்க வேண்டும், இந்த பாடுகளின் பாதையை நீ கடக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது என்பது எப்பொழுதும் எல்லாம் திறந்த வாசல் என்பது அல்ல. கிறிஸ்தவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயிக்க முடியும் எப்பொழுது? ஆண்டவருடைய அழைப்பிலே நாம் உறுதியாய் இருக்கும்போது. அழைப்பிலே சோர்ந்து போய் விடுகிறோமோ, அழைப்பிலே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோமோ, எனக்கு விடுதலை வேண்டும் என்று தேவன் காண்பிக்கிற பாதையிலே நாம் ஆண்டவருக்காக படுகிற பாடுகள் மகிமையில் கொண்டு போய் நிறுத்தும். ஆண்டவருக்காக நாம் இழக்கிற இழப்புகள் நம்மை திரும்ப பெற்றுக்கொள்ள செய்யும். இந்த கால வேளையிலே உங்கள் அழைப்பின் நிமித்தம் உங்களுக்கு உண்டாகுகிற சோர்வுகளில் உறுதியாயிருங்கள். பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் யூதர்களில் ஒரு சிலர் ஒருமித்து, நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை, குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாக இருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 23:12-13 சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு சத்தம் அவனுடைய காதுகளில் கேட்கிறது. இன்னொரு சத்தம், திடன்கொள், நீ எருசலேமுக்கு போவாய், சாட்சி கொடுத்தது போல ரோமாவுக்கும் போவாய் என்கிற ஒரு சப்தம். மனுஷ சப்தத்தில் சோர்ந்து போகிறோமா? தேவ சத்தத்தில் பலன் கொள்கிறோமா? மனுஷ சப்தம் நம்மை பல நேரங்களிலே சோர்வடைய செய்துவிடும். அநேக முறை நம்மளை வழி தப்பி அழைத்து சென்று விடும். ஆனால் தேவ சப்தம் நம்மை நிலைத்து நிற்க செய்யும், நம்மை பலப்படுத்தும். கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய உறுதியை பார்த்தோம் என்றால், அவன் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று சொன்னபோது அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை எவ்வளவு ஒரு கம்பீரமான வார்த்தை. நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமிலே நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். ஏன் இந்த நம்பிக்கை? கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருந்தான், தேவ சத்தத்தை சார்ந்திருந்தான்.
நீங்கள் இந்த காலவேளையில எதை சார்ந்து நிற்கிறீர்கள்? மனுஷ சத்தம், உலக சூழ்நிலை, பொன் பொருள் அல்ல, இயேசுவையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே பேதுரு சொல்கிறான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். இந்த காலவேளையிலே நமக்குள்ளே இயேசு இருப்பார் என்றால் நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுவோம். உலகத்தை சார்ந்திருக்க மாட்டோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட நாங்கள் எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கத்திலும் திட்டத்திலும் நாங்கள் உறுதியாய் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமீன்.